ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த பொருள் எல்லாம் ஹேர் டை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் ரெடி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி இது வரைக்கும் வெள்ளை முடி வந்து போகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப 1 வீக்கில் உங்கள் முடி எல்லாம் வெள்ளை முடி தேடுனா கூட கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 பொருளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு துளி கூட உங்கள் தலையில் தேய்க்கிற அந்த இது தெரியாது. அதே மாதிரி நல்லா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். கற்றாழை ஜெல் தேய்க்கிறீங்களா அந்த மாதிரி இந்த ஆயில் இருக்கும். அந்த மாதிரி தேய்க்கிற அது ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது 100% வந்து உங்களுக்கு நரைமுடிக்குனே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் டை ஆயில்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி இதை வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக எண்ணெய் வந்து கெடவே கெடாதுங்க. பாருங்கள், இந்த அளவு க்ரீன் ஷேடாக இருக்கும். நம்மளுக்கு செம்ம கலரிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. கேரளா ஸ்பெஷல் ஆயில்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில். சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அக்கா இப்போ தான் இளநரை வந்து ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு வந்து அதுக்கு ஒரு ஆயில் சொல்லுங்கள், எனக்கு ஹேர் டை எல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆயிலை ரெடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். ஆனால் ரெகுலராக வந்து இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 வீக்லேயே உங்கள் முடியெல்லாம் வந்து டோட்டலாக கருன்னு ஆயிரும். அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு தலைவலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களாம் நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது கேரளா பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கேரளாவில் இந்த ஆயில் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயில்னு கூட சொல்லலாம். இந்த ஆயில் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நரைமுடிக்கு வேலையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு முடி வந்து கத்தையாக கருன்னு வளரும். சின்ன 5 வயசுலேருந்து நீங்கள் 100 வயசு வரைக்கும் இந்த ஆயிலை பயன்படுத்தலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் கருவேப்பிலை கிட்டத்தட்ட ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி அலசிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா ஆயில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறப்ப கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நிழலில் போட்டு உணர்த்தி எடுத்துக்கோங்க. நான் அலசிட்டு இங்கே பாருங்கள், ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் பூச்சியெல்லாம் இருக்கும். அதனால தான் நான் கழுவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெடி பண்ணணும். இந்த ஆயிலை நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது கூட ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம், இந்த கருவேப்பிலையோட. அந்த பொருளை வந்து நம்ம சேர்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி ரத்த ஓட்டத்தை நல்லா இது பண்ணி கொடுக்கும், சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும். இளநரை அப்படிங்கிறத பேச்சே வந்து இருக்காது. கருவேப்பிலை நல்லா வேர்க்காலில் போய் முடி வேர்லேருந்து நல்லா கருன்னு வளர வைக்கும். இன்னொரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வளர்ச்சியை தூண்டுறது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு வெள்ளை முடியை உடனே ஸ்டாப் பண்ணும். அதுதான் வெந்தயம். சரிங்களா? வெந்தயத்தை நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையோட ஒரு, ஏன்னா வெந்தயம் வந்து நீங்கள் சேர்க்கறதுனால தலைவலிக்குமாக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வெந்தயம் சேர்க்கறது நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி எடுக்கிறோம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது இந்த சம்மர் சீசனுக்கு வெந்தயத்தை நீங்கள் சேர்க்குறப்ப தலையில் இருக்கிற அந்த ஹீட்டு பிரச்சனையெல்லாம் குறையும். சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முடி உதிர்வுகள் அதிகமாகும், நரைமுடி வந்து அதிகமாகும். அதனால் வெந்தயத்தை இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை, முடியும் நல்லா உதிராது, நல்லா லாங்காக வளரும், இல்லை நிறைய டோட்டலாக சரி பண்ணும். இப்போ இந்த 2ஐயும் வந்து நம்ம குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வெந்தயம் நம்ம போட்ட கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக குறப்பாக நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்குறப்ப இதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா ஆயிலில் இறங்கி உங்களுக்கு உடனே ரிசல்ட் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா குறப்பாக இந்த மாதிரி அரைப்பட்டுரும். ஆயிலோட கலரும் சரி, நல்ல வாசனையும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணாதவங்க கூட இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கருவேப்பிலை ஆயில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் வந்து நிறம் மாறாமல் காய்ச்சணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் எப்படி பொறுமையாக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்படி ஆயில் ரெடி பண்ணிடலான்னு பார்க்கலாம்.
ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக காய்ச்சிரிங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 100 to 150 மில்லி அளவுக்கு தான் நான் இன்றைக்கி காய்ச்ச போகிறேன். அதனால் சின்ன பாத்திரமாக கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி விவிடி தான் எடுத்திருக்கேன். செக்கெண்ணெய் இல்லாதனால இன்றைக்கி இந்த தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 100 மில்லி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து விளக்கெண்ணெய் சரிங்களா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். எல்லா ஆயில்லையுமே நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்கள் முடிக்கு வந்து நல்லா கருன்னு கொடுக்கும். அதே மாதிரி நல்லா குளிர்ச்சி செம்மையாக முடியை வந்து வளர வைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க மிஸ் பண்ணாமல். விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால பிசுப்பாக இருக்குமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நம்ம எண்ணெய் காய்ச்சிறப்ப நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிற அந்த ஃபீல் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். முழுக்க சிம்மில் போட்டு தான் இது ரெடி பண்ணணும். ஆயில் வந்து இப்போ நான் சொல்கிற கலரில் ஆயில் காய்ச்சி எடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி காய்ச்சினிங்கன்னா தான் ஆயில் வந்து கரெக்டாக காய்ச்சிருக்கீங்க அப்படின்ட்டு பதமே. ரொம்பவுமே அதிகப்படியாக ஒரு சிம்மில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிம்மில் தான் நான் போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ சிம்மில் போட்டதுக்கப்புறம் லைட்டாக இப்போ சூடு ஏறிட்டுருக்கு பாருங்கள். இதில் வந்து இப்போ நம்ம கறிவேப்பிலை பொடியை நம்ம சேர்த்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 1 லிட்டர் 1/2 லிட்டர் வரைக்கும் கூட நீங்கள் பொருளை சேர்க்குறப்ப அதிகப்படுத்திக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 50 மில்லி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கறிவேப்பிலை எடுத்து உள்ளே போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா செம்மையாக உங்களுக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று வெந்தயம் வந்து சேர்த்துனா முடி தலைவலிக்குமாக்கான்னு கேட்காதீங்க. திரும்ப நான் சொல்கிறேன், எண்ணெய் வந்து நம்ம காய்ச்சறதுனால உங்களுக்கு தலைவலி பிரச்சனை கண்டிப்பாக வராது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாத்திரம் அகல பாத்திரமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து பொங்கி வரும் பாருங்கள், இப்படியே பொங்குது பாருங்கள். அதே மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறப்ப தான் ஆயிலோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். செம்ம க்ரீனாக வரும் இந்த ஆயில். க்ரீன் வந்து மாறிடுச்சு அப்படின்னா ஆயில் வந்து நீங்கள் கரெக்டாக காய்ச்சலின்னு அர்த்தம். கலர் பார்த்திங்களா செம்ம க்ரீனாக வருது பாருங்கள். இப்போ இன்னுமே சிம்மில் போடலாம். பொங்கி வராமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா பொங்கிடும். ஆயில் எப்படி காய்ச்சணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இந்த நுரை எல்லாமே டோட்டலாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் மட்டும் மேலே வந்து இப்படி பொங்கி நிற்கும். ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சிங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி நல்லா க்ரீன் செல்ல கலர் இருக்கும். எப்போவுமே கறிவேப்பிலை ஆயில் வந்து இது கேரளா ஸ்பெஷல் ஆயில்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இது கேரளாவில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆயில் தான் எல்லார் வீட்லேயும் நல்லா ஒரு க்ரீன் கலரில் பாட்டிலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. முழுக்க அவங்களுக்கு முடி வந்து நிறைய முடியே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு முடி வந்து கருன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணமே இந்த 2 பொருள் தான். நீங்கள் எல்லா பொருளும் போட்டு காய்ச்சறதுக்கு தயங்குறீங்க அப்படின்னா இந்த 2 பொருளும் மட்டும் காய்ச்சி வச்சுட்டு இப்போ இருந்தே பிள்ளைகளுக்கு வந்து தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய முடி வந்து வராது. ஆயுசுக்கும் வெள்ளை முடி வராமல் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. சிம்பிளாக இருந்தாலும் இது வந்து ரிசல்ட் ரொம்ப பெரிய அளவில் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக ஆயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 லிட்டர் வரைக்கும் 1/2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நம்ம காய்ச்சறதுக்கு டைம் இருக்காது சரிங்களா. இப்போது இது நல்லா வந்து சிம்லேயே வேக விட்டிங்க அப்படின்னா ஆயில் பிரியிற வரைக்கும் நம்ம இந்த நுரை வந்து சுத்தமாக அடங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அப்போவுமே வந்து கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கலர் வந்து மாறாமல் வரும். நிறைய பேர் வந்து ஒரே இதில் ஹீட் அதிகமாக வச்சதே என்ன எனக்கு கருப்பு கலரில் வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. கறிவேப்பிலை ஆயில் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். தலையில் தேய்க்கிறப்ப அந்த கருகல் சுமல் வந்து வராமல் இருக்கும் சரிங்களா. ஆனால் போட்ட பொருள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எண்ணெய் வந்து பாருங்கள் அதோடய கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கறிவேப்பிலையோட பச்சை அந்த கலரில் இருக்குது பாருங்கள். இன்னும் 2 நிமிஷம் விட்டோம்னா ஆயில் வந்து நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நுரையெல்லாம் அடங்கிருச்சு. ஆயில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த கலரில் வந்து நம்ம இப்படி ஸ்பூன் வச்சோம் அப்படின்னா ஆயில் தனியாக வரணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கிடலாம். பாருங்கள் நம்ம கீழே இறக்கியாச்சு. அந்த ஆயிலில் நம்ம போட்ட பொருள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கீழே இறக்கி வச்சுமே அந்த ஹீட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
இப்போ லைட்டாக அதை விளக்கி விட்டிங்கன்னா ஆயில் வந்து கலர் சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, அந்த பச்சை கலர் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், கருப்பாக மாறக்கூடாது. இது வந்து கரெக்டான இது. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நம்ம போட்ட எசன்ஸ் எல்லாம் இறங்குனதுக்கப்புறம் ஆயில் தனியாக வந்துடும். ஒரு துளி கூட அந்த பொருளில் வந்து ஆயில் நிற்காது. இப்போ அப்படியே நம்ம சூட்டோடவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. ஒரு சொட்டு கூட ஆயில் இருக்காதுங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து வடிஞ்சிரும். நம்ம போட்ட க்ரீன் கலரில் போட்ட பொருள் எப்படி வந்து மாறி இருக்கு பாருங்கள். வெந்தயமும் கறிவேப்பிலையும் நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. இதை செடிக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. செடிகளுக்கெல்லாம் கொட்டிடுங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஆயில் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் லைட் க்ரீன் செல்லில் இருக்கணும் ஆயிலு. ரொம்ப கருப்பாக ஆகாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஆயில் வந்து தேய்க்கிறப்ப அந்த கருவேப்பிலை வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும் இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும். ஒரு துளி கூட தலைவலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்னில் படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்னில் ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.